26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. அக்ஷய திருதியை அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு தங்கம் வாங்கணும். தங்கம் வாங்குறது மட்டுமா சார் அக்ஷய திருதியை? தங்கத்துக்கும் அக்ஷய திருதியைக்கும் சம்மந்தமே கிடையாது. அக்ஷயங்கிறது அன்னபூரணியால் கொடுக்கப்பட்ட பாத்திரம். அதில் எவ்வளவு சாதங்கள் எடுத்தாலும் சாதம் குறையாது. இதுதான் அக்ஷய தீதி. அக்ஷய தீதி அன்னைக்கு உலோகங்களை வாங்கிறதுக்கு சம்பந்தமே கிடையாது. இது நகைக்கடை வியாபாரிகளால் ஏமாற்றப்படும். அன்னைக்கு நாளில் வந்து நம்ம அக்ஷய பாத்திரத்தை பார்க்குறதோ இல்லை வழிபாடு செய்யறதோ நமக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்குமா சார்? அன்னைக்கு எதில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும்னா, நல்ல முறையில் மன நிறைவோட குடும்பத்தோடு சென்று முதியவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அன்னைக்கு நாம பிறருக்கு வந்து உணவு அளிக்கிறது மூலமா நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு ஆடியன்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை என்னன்னா, நடக்குமாங்கிறது அடுத்த ஜென்மத்தில் நீங்க பாவத்தை அனுபவிக்காம சுதந்திரமா இருக்கீங்க. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப விரைவில் அக்ஷய திருதியை வரப்போகுது. அக்ஷய திருதியை அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு தங்கம் வாங்கணும். என்னதான் நம்ம சொன்னாலுமே நேயர்களுடைய மனநிலை அப்படிதான் இருக்கு. அன்னைக்கு எப்படியாவது போயிட்டு 1 கிராம் தங்கமாவது வாங்கிட மாட்டோமான்னு யோசிக்கிறாங்க. தங்கம் வாங்கிறது மட்டுமா சார் அக்ஷய திருதியை? தங்கத்துக்கும் அக்ஷய திருதியைக்கும் சம்பந்தமே கிடையாது. சம்பந்தமே இல்லை. இது வியாபாரிகளால் ஏமாற்றப்படுவது. அக்ஷய திருதியை அப்படின்னா குடும்பத்தோட ஆசிரமங்களுக்கு போனோம், போய் ஆதரவற்ற ஆசிரமங்கள் இல்லை கோவில் குளங்களுக்கு போய் சுவாமிக்கு நைவேத்தியம் படைச்சி அதை எல்லாருக்கும் கொடுக்கணும். அதாவது அடுத்தவனுடைய பசியை மாற்றுதான் அக்ஷய திருதியைன்னா, அடுத்தவங்களுடைய பசியை மாற்றணும். பசியை மாத்திரம். அதாவது ராமபெருமானுடைய காவியத்திலையும் வருது அக்ஷய பாத்திரம், ராமாயணத்திலேயே. ஆமாம், சிவபெருமானுடைய பாத்திரத்துலேயும் வருது. அவர் கையில் திருவோடு வச்சுருந்தார் இல்லையா, அதுதான் அக்ஷய பாத்திரம். அதுதான் அக்ஷய பாத்திரம். அல்ல குறையாத அக்ஷய பாத்திரம். அதில் என்னன்னு கேட்டேன்னா, மக்களுக்கு உணவளித்து அந்த உணவு சாப்பிட்ட உடனே ஒரு நயன பார்வைகள் ஏற்படும். அப்பா நல்லா இருக்கணும்யா, அந்த ஒரு க்ஷணம் இறைவனுடைய அருளாசி கிடைக்கும். இதுதான் மெயின். அக்ஷயங்கிறது அன்னபூரணியால் கொடுக்கப்பட்ட பாத்திரம். அதில் எவ்வளவு சாதங்கள் எடுத்தாலும் சாதம் குறையாது. இதுதான் அக்ஷய தீதி. அக்ஷய தீதி அன்னைக்கு உலோகங்களை வாங்கிறதுக்கு சம்பந்தமே கிடையாது. இது நகைக்கடை வியாபாரிகளால் ஏமாற்றப்படுவது. அக்ஷய தீதி அன்னைக்கு நீங்கள் நகைக்கடையில் போய் நகையை வாங்கி சேமித்து வச்சேன்னா துன்பங்கள் தான் ஏற்படும். அன்னைக்கு உங்கள் மனமும் வந்து 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்கும். அட்லீஸ்ட் ஒரு நபருக்காக சாப்பாடு கொடுக்கும். சரி, நபர்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி இல்லைன்னா ₹1 கடலையோ ஏதோ ஒரு கற்பட்டியோ இல்லை வெல்லமோ வாங்கி எறும்பு ஊர்வனருக்கு போடலாம். அதுவும் முடியலைன்னா ஏதாவது ஒரு பண்ணங்களை வாங்கி பறவைகளுக்கு கொடுக்கலாம். அது இயற்கையான உணவாக இருக்கணும். வீட்டில் இருக்க ஒரு கைப்பிடி அரிசி கூட போடலாம். இதுதான் அக்ஷய திதியினுடைய சிறப்பு. மற்றபடி நகைக்கடையில் போய் நகையை வாங்கி சேமித்தா அன்னைக்கு உங்களுக்கு துன்பங்கள் தான் ஏறும். அந்த வாங்கி சேமிக்கக்கூடிய நகை பேங்கு போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஓ, ஓகே சார். சார், அக்ஷய திருதியை அப்படின்னாலே சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டில் வந்து முதல்ல உப்பு வாங்கணும், ஒரு உப்பு கொஞ்சம் பருப்பு வாங்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி வாங்கி வைக்கணும், இப்படி வாங்கி வச்சு நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, இது சரியா சார்? அரிசியை சொல்லலை. அக்ஷயம்னாலே அன்னலட்சுமி இருக்க வீட்டில் தான் அது வாங்கக்கூடிய தகுதி வரும். ஆனால் உப்பு லட்சுமியை வாங்கணும் இருக்கு. அது அன்னபூரணி. அன்னபூரணி யாருன்றா சிவகோத்திரத்தில் வரக்கூடியது. உப்பு வந்து லட்சுமிக்குள்ளது. உப்பு வாங்கணும். அது உண்மையான ஒரு விஷயம். உப்பு வந்து லட்சுமியை குறிக்கும். அந்த உப்பு வாங்கி வச்சா அது வீட்டில் ஒரு ஐஸ்வர்யம். அரிசி வந்து வாங்கிறத அன்றைக்கி சொல்லலை. அரிசி நம்ம கொடுக்கணும். அன்னைய தேதியில் கடன் வாங்கக்கூடாது, நம்ம கடன்காரன் ஆகக்கூடாது. அதனால் லட்சுமியை மட்டும்தான் அன்றைக்கி கடன் வாங்கணும். உப்பு வந்து லட்சுமி அம்சம், அதனால் அதை வாங்கிக்கலாம்.
அரிசி வந்து அன்னபூரணி, நம்ம கொடுக்கணும், அன்னைக்கு அரிசி வாங்கக்கூடாது. ஓகே சார். சார் அதே மாதிரி அக்ஷய திருதியை அப்படின்ற ஒரு நாள், அந்த ஒரு நிகழ்வுக்கு பின்னாடி ஒரு புராண கதை இருக்கும். இதனால தான்ப்பா இந்த அக்ஷய திருதியை வந்து நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம். அதாவது கிரகங்களில் வந்து சனாதன தர்மத்தை பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் ஒரே குணம்தான். முதல்ல கணபதியை பார்த்த உடனே அவர் கோபத்தில் கொம்பை ஒடிச்சிருந்தார். ம் கொம்பை ஒடிச்சதுனால நமக்கு ஒரு பாரதம் கிடைச்சிது. அது சனி பிடிச்சது. சனி பார்த்த பார்வையில் அவருக்கு அங்க பலகீனம் ஏற்பட்டு முருகப்பெருமானை பார்த்தாரு, தந்தைக்கும் மகனுக்கும் பிரிவை உண்டு பண்ணிட்டார். சிவபெருமானை பார்த்தாரு, அவர் பார்வதி தேவியோட சண்டை போட்டு சாப்பாடு இல்லாமல் கடைசி அன்னத்தின் பத்திரத்தை எடுத்துட்டு இச்சாந்தி தேகின்னு வியாசம் வாங்க ஆரம்பிச்சிட்டார். அடுத்தாக்கில் மகாவிஷ்ணுவை பார்த்தார், அவர் கூர்ம அவதாரம் எடுத்தார். அடுத்தாக்கில் பிரம்மாவை பார்த்தார், அவர் ஒரு தலை போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, சனிக்கு சனியினுடைய கோள் பார்க்குது. அப்போ தான் சனி உண்மையிலே நல்ல ஒரு லட்சணமான கிரகாதிபதிகளே சனி வந்து நல்ல அழகு. அப்போ அந்த அழகுங்கிறத அவர் நிலையை அவர் பார்த்த உடனே ஆணவம் ஏறி போச்சு. உடனே சுயம்பு லிங்கமாக இருந்த ஒரு கரல் மீது அவர் காலை வைக்கார். உலகத்திலே நான் தான் அழகு, நீ என்ன அழகு அப்படின்னு சொல்லி காலை வச்சோடனே சிவருமான் பார்க்காரு, உனக்கு சனி தசை பிடிச்சிருக்கு. அப்போ அங்கத்தை பழகினோம்னு தான் தலைமையில் வச்சிருந்த காலை அப்படி திருப்புதார். அவருக்கு உடனே கால். அதான் சனி பிடிச்சா அங்க பலகீனம் ஏற்படுது. இதில் சிவருமானுக்கு வந்து அந்த பார்த்த உடனே பார்வதிக்கு பிரிவினை வந்த உடனே அவர் யாசகம் கேட்குறார். இதுதான் முதல் காரணம். யாசகம் வாங்கிறார். அதான் அச்சய பாத்திரம்னு சொல்லுவாங்க. ஓகே சார். இன்னொரு கதையில் சாதமே இல்லாது ராமரா என்னங்கிறது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். பாத்திரத்தை அப்புறம் எடுத்து கழுவி வச்சாச்சு. கழுவி வச்சோன்னா வீட்டில் பிச்சாந்தேகின்னு போகிறாங்க. அப்போ வந்திருக்கிறவர் சொல்கிறாரு, அம்மா சாப்பாடு வேணும் அப்படின்னு. இல்லை பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டேன். இல்லை அதில் பருக்கை ஒட்டியிருக்கான்னு பாருங்கள். ஒரு பருக்கை எடுங்க, சோறு வந்தக்கிட்ட சாதம் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறார். அது அட்சய பாத்திரம். இதுதான் வரலாறு. அது எனக்கு வயதுயின் காலத்தில் ஞாபகம் இல்லை, ரொம்ப நாளாச்சு படிச்சு. அதனால் இது ரெண்டும் ஒரு இதாக எடுத்துக்கலாம், புராண கதை. ஓகே சரி. அன்னைக்கு நாளில் வந்து நம்ம அக்ஷய பாத்திரத்தை பார்க்குறதோ இல்லை வழிபாடு செய்யறதோ நமக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்குமா சார்? அதெல்லாம் சும்மா நம்மளால எடுத்துக்கிட்டு தான். அன்னைக்கு எதில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும்னா, நல்ல முறையில் மன நிறைவோட குடும்பத்தோடு சென்று முதியவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உணவளிக்கலாம். எல்லாரும் உணவளித்து அவங்க என்ன கேட்காங்களோ அதை வாங்கிவிடுங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஒரு 10,000 ரூபா செலவாட்டுமே, அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டு பக்கத்தில் இருந்து பழகி பாருங்கள். இறைவனை நீங்கள் நேரில் பார்க்கலாம். பல இடங்களில் நாங்கள் அனுபவப்பட்டிருக்கோம். அதோட காரணமாக தான் இதை சொல்கிறேன். ரொம்ப ஒரு ஐஸ்வர்யத்தை நாங்கள் பார்க்கலாம். ஓகே சார். இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு நாம வந்து பிறருக்கு நல்லதை செய்யறது மூலம் உணவளிக்கணும். உணவு மட்டும்தான், வேற எதுவும் வேண்டாம். வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதாவது ஆதரவற்றவர்கள் வந்து இறைவனுடைய அம்சம், அவங்களுக்கு அதை செய்யலாம். ஓகே சார். அன்னைக்கு நாம பிறருக்கு வந்து உணவு அளிக்கிறது மூலமா நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு ஆடியன்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை என்னன்னா, நடக்குமாங்கிறது அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் பாவத்தை அனுபவிக்காமல் சுதந்திரமாக இருப்பீங்க. இப்போ உள்ளது போன ஜென்மத்தில் உள்ளதை அனுபவிச்சு தான் ஆகணும். அதனுடைய தாக்கம் வந்து ஒரு பெரிய ஆணி ஊத்தணும்னு விதி இருந்தால் லேசாக ஒரு முள் காலில் குத்தும், விதி மாறாது. அதாவது குத்த வேண்டிய விதிகள் படி அது குத்தத்தான் செய்யணும், ஆனால் லேசாக குத்தும், கடுக்கும். அது செய்யலைன்னா அது குத்தி கிழித்து ரத்தம் வெளியே வந்து ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நிலைமைக்காகும். தர்மம் வந்து என்றைக்கும் தலையாகும். இது என்னென்னா, கர்ணன் வந்து பல தர்மங்களை செய்கிறான். அர்ஜுனன் நம்ப விடுதான், அவனால் இறக்க முடியலை, உயிர் பிரிய மாட்டான். அந்த சமயத்தில் கடைசி கிருஷ்ண பரமாத்மா வந்து அவர்கிட்ட அந்த தர்மங்களை பூரா யாசகம் வாங்கினார். யாசகம் வாங்கும்போது தர்மர் சொல்றார், போன பிறவியில் செய்த இது கிருஷ்ணர் கேட்குறாரு. தர்மர் சொல்றார், கர்ணன் சொல்கிறான், போன பிறவியில் செய்த பாவம், இந்த செய்த பிறவியில் செய்த பாவம், செய்த புண்ணியம், செய்கின்ற புண்ணியம், இந்த செய்கின்ற புண்ணியத்தால் வரக்கூடிய புண்ணியம். அதாவது இந்த துண்டு சேரம் இல்லையா, யாசகம் கொடுக்கும் இல்லையா,
அப்போ கொடுக்கும்போது அதுக்கு ஒரு புண்ணியம் உண்டு, அது அடுத்த பிறவியில் வரும். ம். அதையும் சேர்த்து உனக்கு நான் தருகிறேன் அப்படிங்கிறார். அடுத்த பிறவியே வேண்டான்ட்டாரா ஆமா. சார் கர்ணன்? ஆமாம், அந்த பிறவியில் வரக்கூடிய புண்ணியத்தையும் சேர்த்து நான் உனக்கு தானம் அளிக்கிறேன். இது ஒரு விசித்திரமான தமிழில் இதுக்கு வினை சொற்கள்னு சொல்லுவாங்க. ம். அதாவது முற்காலம், இறந்த காலம், எதிர்காலம், இவை மூன்றால் வரக்கூடிய புண்ணியம் அடுத்த ஜென்மத்தில் வரும். அந்த அதையும் புண்ணியம் சேர்த்து உனக்கு தான் வைக்கிறேன்னு சொல்ல. அந்த மாதிரி இந்த விஷயங்கள் நம்ம நடந்துக்கிட்டோம்னா அவன் பக்கத்தில் வர முடியாது, இருந்தாலும் ஏதோ நம்ம தகுதிக்கு ஏற்ப செய்கிறது சாலச்சிரம். ஓகே சார், எனக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு சந்தேகம் சார், புராணத்துல இருந்து நான் கேட்குறேன். கர்ணன் அவருடைய 3 ஜென்ம புண்ணியத்தையும் வந்து கிருஷ்ணருக்கு கொடுத்துடுறாரு இறுதி காலத்துல. அப்படி பார்க்கும் பொழுது கிருஷ்ணர் வந்து துவாபர யுகத்துல கடைசி வரைக்கும் ஒரு நல்ல ராஜாவாவே இருந்திருக்கலாம்ல சார், அவருக்குமே அந்த வாழ்க்கை அமையலையே. விதி யாருக்குமே விடாதில்லம்மா. விதி வந்து யாருக்குமே செவ்வாய் தசை வந்து மங்களகாரம்னு பேர். ஆனால் யாராவது செவ்வாய் வரையில் செவ்வாய் தசையில் ஏதாவது காரியம் பண்ணுறாங்களா? நவக்கிரகங்கள்லேயே மங்களகாரகம்னு பேர் செவ்வாய்க்கு மட்டும்தான். சூரியனை விட மென்மையானவன், சந்திரனை விட மென்மையானவன். ஆனால் செவ்வாயை வந்து யாரும் நல்ல காரியத்துக்கு எடுத்துக்கிட மாட்டாங்க. மருந்துன்னா நல்ல நேரம், அது மட்டும்தான். ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த டைம்ல எடுத்துக்கலாம், அதுக்கு மட்டும்தான் எடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது அவனுக்கே அந்த கெதினா மற்றவங்களுக்கெல்லாம் இந்த கெதி. கண்டிப்பா சார். இந்த அக்ஷய திருதி சனாதன தர்மத்தை பொறுத்த மட்டும் பஞ்சபூதங்களை தவிர மற்ற அவ்வளவு பேருக்கும் அந்தந்த கர்மங்களை விதி இருக்கத்தான் செய்யுது. பஞ்சபூதங்களுக்குமே இப்போ காற்றில் வந்து அதிக அளவு மாசு கலந்துச்சுன்னா அது வெளித்தள்ளும், புயலாக வெளித்தள்ளும். தண்ணியில் வந்து அதிக மாசுப்பட்டுச்சுன்னா கடல் கொந்தளிப்பு ஏற்படும். அக்கினியில் அதிக மாசு பிறந்துருச்சு, அக்கினியால் அதிக துஷ்டகத்தரமான காரியத்தை பண்ணுறாங்கன்னா பிரளயம் ஏற்படும். இதுதான் ஒவ்வொரு பூதங்களும் தன் குணத்தை காமிக்கத்தான் செய்யும். யாருக்குமே சனாதன தர்மத்தில் விதி விலக்கு கிடையாது. இறைவனுக்குமே விதி விளையாடும். சிவன் வந்து சிவனாக இருக்கிற வரைக்கும் ஒன்றும் இல்லை, பரமேஸ்வரனாக உருவம் எடுத்தாச்சுன்னா அவரும் அனுபவிச்சு தான் ஆகணும். சிவன்கிறது உருவம்ல எல்லா பக்கமும் காடா செடியாக சுற்றிட்டு வரக்கூடியவர். அவருக்கு வீடு கிடையாது, பொண்டாட்டி கிடையாது, புருஷன் கிடையாது, அப்படி இப்படின்னு எந்த உறவுகளும் கிடையாது. அது ஒரு ஜடம்னு சொல்லலாம், மாயனக்காரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அவரை தவிர அந்த உருவத்தை தவிர இவர் குடும்பத்தில் வந்துட்டார், மனித உருவம் பரமேஸ்வரனாக உருவெடுத்தாருன்னா அவரும் அதை பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் அக்ஷய திருதியை பற்றியும் நிறைய புராணங்கள் இருக்கக்கூடிய ரகசியங்கள் பற்றியும் சொன்னீங்க சார். இன்னும் நிறைய விஷயங்கள் எங்களுடைய நேயர்களுக்காக இந்த மாதிரி நீங்கள் சொல்லணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி.